நேசத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் அன்பு கலந்த வந்தனங்கள். இந்த வெளிநாட்டில் இருப்பவர்களுக்கு ஆசை கூட அல்லது அளவுக்கு அதிகமான ஆசை, இதன் காரணமாக இன்னொருவர்களை துன்புறுத்துவது அல்லது அவர்களினுடைய சொத்துக்களை ஆட்டை போடுவது, இப்படியான விஷயங்கள் நிறைய இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. கனடாவில் இருக்கின்ற ஒரு நபர் யாழ்ப்பாணத்தில் போயிட்டு பக்கத்து வீட்டுக்காரோட காணியை பிடிச்ச விஷயம் சம்பந்தமாக கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலை பிடித்தவர்கள் அல்லது பிடிக்காதவர்கள், புதிதாக வருபவர்கள் எல்லாருமே லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஐகான் பட்டனை தட்டி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. அப்போ தான் என்ன விஷயம் எங்கே நடந்திருக்கிறது, இல்லை என்ன பிழை, எப்படி ஒவ்வொரு நபர்களும் நடக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவதற்கான காரணம் என்னன்னு சொன்னால், இப்படியான விஷயங்களை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி இதில் யாருடைய மனசையும் புண்படுத்துவது நோக்கம் கிடையாது. அதை முன்கூடியே சொல்லி விடுகிறேன். யாழ்ப்பாண பகுதி இது கோப்பாயில் இந்த பிரச்சனை நடந்திருக்கிறது. குறிப்பிட்ட நபர் கனடாவில் இருக்கிறார். குறிப்பிட்ட நபர் கனடாவில் நீண்ட காலமாக வசித்து வருகிறார். அந்த கோப்பாய் பகுதிகளில் காணியினுடைய உரிமையாளர்கள் அவர்கள் இறந்து விட்டார்கள். 2 பெண்கள். அந்த 2 பெண்களும் அவர்களுக்கு குழந்தைகள் இல்லை. குழந்தைகள் இல்லாத காரணம் தம்பியாருக்கு அந்த காணியை எழுதி கொடுத்துருக்கிறார்கள். காணியை எழுதி கொடுத்த பொழுது அந்த காணியை இவர் பார்ப்பதற்கான காரணம் என்னன்னு சொன்னால், தங்கள் இருவரையும் இறுதி காலத்தில் குறிப்பிட்ட தம்பியார் பார்க்க வேண்டும் அப்படின்றதுக்காக எழுதி கொடுத்திருந்தார்கள். ஆனால் குறிப்பிட்ட தம்பியார் என்ன செய்திருக்காருன்னு சொன்னால், குறிப்பிட்ட அந்த 2 சகோதரிகளையும் அவர் 6 மாதம் கனடாவில் இருப்பார், 6 மாதம் கோப்பாயில் இருப்பார். இப்படியா இருக்கின்ற பொழுது அவர் அங்கே போகின்ற பொழுது அந்த 2 சகோதரிகளுக்கும் வயசாகிவிட்டது. வயசாகின்ற பொழுது அவர்களால் இயலாமை காரணமாக அவர்கள் படுத்த படுக்கையாளர்கள். அவர்களை பார்க்காமல் உடனடியாக வயோதிப இல்லத்தில் கொண்டு போய் சேர்த்து விடுகிறார். இவர்கள் அந்த நல்ல அல்லது சுயநினைவு இருக்கின்ற பொழுது இந்த காணியை சகோதரனுக்கு எழுதி கொடுத்து விடுகிறார்கள். எழுதி கொடுக்கின்ற பொழுது அவர்கள் சுயநினைவோடு எழுதி கொடுத்தார்கள் இந்த காணி. அதுக்கப்புறமா அந்த 2 வயோதிபர்களும் ஒருவரின் பின் ஒருவராக ஒரு வருடத்துக்குள்ள இறந்துடுறாங்க. இறந்ததுக்கு அப்புறமாக இந்த குறிப்பிட்ட அந்த சகோதரன் அந்த காணியை போய் துப்புரவா பண்ணி வீட்டுக்கெல்லாம் பெயிண்ட் பண்ணி அதுக்கு ஒரு வேலைக்காரரை வச்சு அந்த காணியை பராமரித்து கொண்டிருக்கிறார். இந்த குறிப்பிட்ட காணிக்கு பக்கத்தில் 2 வயோதிபர்கள் கணவன் மனைவி அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அவருடைய பிள்ளைகளும் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாடுகளில் வாழ்கிறார்கள். அவர்கள் அடிக்கடி போவதில்லை. ஒவ்வொருவராக அவருடைய பிள்ளைகள் எல்லாருமே அடிக்கடி ஒவ்வொரு வருடங்களில் ஒவ்வொரு பேர் போய் அவர்களுடைய பார்ப்பதான வளமையாக இருக்கிறது. இந்த வகையில் இப்படியே நகர்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது இந்த பக்கத்து வீடு காணியான அந்த கனடாவில் வசிக்கின்ற நபர் அடிக்கடி யாழ்ப்பாணம் போகின்ற பொழுது இவர்கள் வயோதிபர்களாக இருப்பவர்களால் இவர்களை இதனை கவனித்து விட்டு தன்னுடைய காணியினுடைய வேலியை அவர்களுடைய வேலிக்குள்ளே போடுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார். இப்படி ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற பொழுது குறிப்பிட்ட அந்த வயோதிபர்களாக இருக்கிற அவர்களுடைய காணி அவருடைய மகளுக்கு சீதனமாக எழுதி கொடுக்கப்பட்டது. குறிப்பிட்ட நபர் கனடாவில் சென்று விட்டு, உங்களுடைய வேலி என்னுடைய காணிக்குள் வந்திருக்கிறது, நான் இதை ஒரு நில அளவையாளரை பிடிச்சி இந்த காணியை அளந்து விட்டு அதுக்கப்புறமாக இந்த வேலி எல்லையை நான் சரியான வகையில் போட வேணும் அப்படின்னு சொல்கிறார். அப்படி நான் போட வேணும் இல்லை என்று சொன்னால், இப்படியே இந்த வேலி இருக்கிறபடியே நான் போடுறதாக இருந்தால் இந்த மதில் கட்டுறதுக்கான அறவாசி காசை நீங்கள் தர வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கார் அந்த கனடாவில் சென்ற நபர் அந்த வயோதிபர்களிடம். அவர்கள் அவர்களுடைய மகளிடம் இது சம்பந்தமாக கேட்கின்ற பொழுது, இந்த வேலி குறிப்பிட்ட கனடாக்காரரோட அந்த காணிக்காரரோட வேலி அவர்களாம் போட வேண்டும், எதுக்காக நாங்கள் போட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி அவருடைய மகள் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த 2 வயதுகளும் சரி, அவர்கள் பயத்தின் காரணமாக அவர்கள் அயலில் இருப்பவர்களிடம் கடனை வாங்கி நாங்கள் அறவாசி காசை நாங்கள் தாரம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த மதிலை கட்டுவதற்கு. குறிப்பிட்ட இந்த கனடாவிலிருந்து சென்ற நபர் அங்கு இருக்கின்ற கனி தருகின்ற மரங்கள் தன்னுடைய அளவுக்குள் இருந்து பக்கத்து வீட்டுக்கு வருகின்ற அத்தனை கொப்புகள், அதாவது கிளைகள் எல்லாவற்றையும் வெட்டி எடுத்து விட்டு அவற்றையெல்லாம் உள்ளுக்க போட்டு, என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், இந்த வயோதிபர்களாக இருக்கிற அவர்களுடைய வீட்டுக்குள் வருகின்ற அந்த கொப்புகள் மட்டும்தான் காய்க்கிறது. இப்போ மாமரமாக இருந்தால் இங்கே வருகிறது தான் காய்க்கிறது அந்த வயோதிபர்களுடைய வீட்டு பக்கம். அதே மாதிரி பலாவாக இருந்தால் அப்படி, அல்லது வேறு இதர பலன் தருகின்ற மரங்கள் எல்லாமே அப்படி தான் இருக்குது. காரணம் என்னன்னு சொன்னால், இந்த 2 வயோதிபர்களும் அவர்கள் வீட்டை சுற்றி தங்களுடைய சொந்த தேவைக்காக வீட்டு தோட்டம் செய்வதனால அங்கே தண்ணி நீர் பாய்ச்சுகின்ற விஷயம் காரணமாக அந்த மரம் தண்ணி எந்த பக்கம் இருக்கிறதோ அந்த பக்கம் மட்டுமே காய்க்கிறது. அவர்களுடைய வீட்டு பக்கம் காய்க்காதபடியால் அவர் அதனை வெட்டுவதற்கான முயற்சிகள் எல்லாம் செய்து அந்த கொப்புகளை எல்லாம் வெட்டி விட்டு அதுக்கப்புறமாக மதிலை கட்டுவதற்கான முயற்சிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார். இந்த மதிலை கட்டுகின்ற பொழுது வேலியை வெட்டி விட்டு
குறிப்பிட்ட அந்த வயதானவர்களுடைய காணிக்குள் தன்னுடைய மதிலை கொண்டு வந்து போடுவதற்கான முயற்சிகள் எடுக்கின்றார். இந்த வேளையில் இது சம்பந்தமாக பிரதேச சபையிடம் போய் முறையிடுவதற்கு முன்பதாக குறிப்பிட்ட பகுதியில் வாழுகின்ற சமாதான நீதிவானிடம் இது சம்பந்தமாக கதைக்கின்ற பொழுது சமாதான நீதிவான் சொல்கின்றார், 2 பேருமே சமாதானமாக போங்க, அவர் கனடாவிலிருந்து வந்தவர் என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கோ அப்படின்னு சொல்லி. அதன் பின்னணி என்னன்னு சொல்லி பார்த்தா சமாதான இதுவானுக்கு அவர் வந்து கொஞ்சம் காசை கொடுத்து விட்டு அவரை வந்து தனக்கு சாதகமாக பேசுமாறு சொல்லப்படுகிறது. இதுக்கப்புறமாக அங்கிருக்கின்ற கிராம சேவகரிடம் தொடர்பு கொண்ட பொழுது கிராம சேவகர், நான் இது சம்பந்தமாக உள்ள வந்து நீங்கள் வந்து இதுக்கான சரியான நில அளவையாளரை பிடித்து இந்த காணியை அளந்து விட்டு அதுக்கப்புறமாக நீங்கள் மதிலை கட்டுங்கள் அப்படின்னு சொல்லி கனடாவிலிருந்து வந்தவருக்கு குறிப்பிட்ட கிராம சேவையாளர் சொல்லியிருக்கார். ஆனால் அதனை வந்து பொருட்படுத்தாத அந்த கனடாவிலிருந்து வந்த நபர் மீண்டும் வேலைக்காரரை கூட்டிக் கொண்டு வந்து அல்லது எங்களுடைய மேசன் தொழிலாளர்களை கூட்டிக் கொண்டு வந்து வேலியை வெட்டிவிட்டு அதுக்குள்ளே வந்து வயதானவர்களுடைய காணிக்குள்ளே போயிட்டு வேலியை மதிலை கட்டுகின்ற பொழுது அவர்கள் மீண்டும் பிரதேச சபைக்கு அறிவிக்கிறார்கள். பிரதேச சபையிலிருந்து வந்தவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் எதையுமே வந்து கேட்கவில்லை, எதையுமே பார்க்கவில்லை, அவர்கள் ஒன்றுமே கணக்கெடுக்கவில்லை. வந்துவிட்டு ஓகே நீங்கள் உங்களை மதிலை கட்டுங்கோ அப்படின்னு சொல்லிவிட்டு போய்விட்டார்கள் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதுக்கப்புறமாக இந்த பிரதேச சபை ஏன் இப்படி சொல்கிறது, சரியான வகையில் பிரதேச சபையிடம் வந்து கடிதம் எடுத்ததா, இது சம்பந்தமாக நம்ம சட்டப்புற சரியான முறையில் வந்து இந்த மதில் கட்டப்படுகிறதா, இப்படியான விஷயங்களை துருவி பார்க்கின்ற பொழுது அங்கும் வந்து பணம் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. குறிப்பிட்ட 2 வயோதிபர்களும் அதாவது வந்து அங்கே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் தங்களுடைய உயிருக்கு ஏதாவது நடந்துவிடும் அல்லது தங்களுக்கு வயதான நேரத்தில் வந்து ஏதாவது செய்து விடுவார்கள் என்கின்ற பயத்தில் வந்து என்னென்னாலும் செய்யுங்கன்னு சொல்லி போட்டு மகளிடம் கேட்கின்ற பொழுது மகள் வந்து இல்லை மதிலை கட்ட வேணாம்னு சொல்லுங்க, இல்லாட்டி அவருடைய நம்பரை தாங்க அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுது குறிப்பிட்ட அந்த கனடாவிலிருந்து வந்த நபர், நீங்கள் வேணுமெண்டா இப்போ வாங்க, உடனடியாக வந்து நீங்கள் அந்த பிரச்சனையை முடியுங்க, நாளைக்கு எனக்கு ஒன்று நடந்து விட்டால் என்னுடைய பிள்ளைகளுக்கு வந்து இந்த காணியை நான் எச்சரிக்கையாக கொடுக்க வேண்டும், எனக்கு வந்து இந்த பிள்ளைகளுடைய காணியாக இருக்க வேண்டும், நான் சரியான வகையில் அதை செய்ய வேண்டும், உடனடியாகவே நீங்கள் வெளிநாட்டில் இருக்கின்ற நபர் வந்து இந்த காணி பிரச்சனை முடியுங்க அப்படின்னு சொல்லி கேட்கின்ற பொழுது உடனடியாக அவர் சொன்ன நாள் 1 நாள் 2 நாளைக்குள்ள வந்து பிரச்சனையை முடியுங்க அப்படின்னு கேட்கின்ற பொழுது உடனடியாக அந்த குறிப்பிட்ட பெண்ணாலேயோ அல்லது அந்த அவையோட மகளால் உடனடியாக போக முடியாத பட்சத்தில் குறிப்பிட்ட அந்த கனடாவிலிருந்து வந்த நபர் குறிப்பிட்ட இந்த வயதானவருடைய வீடு காணிக்குள்ள வந்து தன்னுடைய மதிலை கட்டி முடித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இது சம்பந்தமாக தொடர்ச்சியாக அவரோட கேட்கின்ற பொழுது அவர் வந்து தான் சரியான முறையில் தான் நில அளவையாளரை பிடித்து கொண்டு வந்தேன், சரியான முறையில் இந்த காணியை கட்டினேன், மதிலை கட்டினேன், அது மட்டும் இல்லாமல் என்னுடைய காணி அளவு சரியாக இருக்கிறது, இதில் வந்து நீங்கள்லாம் எங்களோட வீட்டுக்குள்ளே வந்து உங்களோட வேலியை கொண்டு வந்து போட்டு விட்டீங்கள், அவர்கள் வயதானவர்கள் என்கிற பதியால் நீங்கள் அவர்களை ஏமாற்றி விட்டீர்கள் அப்படின்னு சொல்லி பொய்யான கதைகளை சொல்லி காணி தன்னுடைய பக்கத்துக்கு வந்து கொஞ்சம் காணியை உள்ளுக்கெடுப்பதற்காக காணியை அபகரிச்சிருப்பதாக சொல்லப்பட்டுள்ளது. உண்மையில் கவலைக்குரிய விஷயம் என்னன்னு சொன்னால் இவ்வாறான விஷயங்களில் ஈடுபடுகின்றவர்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கான பாவங்களை நீங்களே சேர்த்து விட்டு போகிறீர்கள். ஏன்னு சொன்னால் இந்த காணி பூமி இதெல்லாமே வந்து எதுவுமே நிரந்தரம் இல்லை. ஒரு மனுஷரை மனுஷராக மதிக்க வேணும். அது புலம்பேசத்தில் இருக்கிற நீங்கள் உங்களுக்கு ஊரில் வந்து காணி பூமி சொத்து சுகம் எதுக்காக நீங்கள் சேகரிக்கிறீங்களோ தெரியல, அது உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை. அதற்காக இன்னொருவருடைய மனசை நோகடித்து அல்லது இன்னொருவருடைய வாழ்க்கையில் வந்து அவர்களை துன்புறுத்தி அல்லது அவர்களுடைய நிலத்தை அபகரித்து நீங்கள் எங்கே தான் அதை கொண்டு போய் நீங்கள் சேர்க்க போகிறீர்களோ கடைசி வந்து விளங்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் ஒரு வயதானவர்கள் அது சம்பந்தமாக பேசுவதற்கான இடங்கள் இருக்கிறது. இல்லை என்று சொன்னால் குறிப்பிட்ட நபர் மீது வழக்கு தாக்கல் தான் செய்ய வேண்டும். ஆனால் அதனை சரியான முறையில் ஒழுங்குபடுத்தி அந்த வேலியை போடுகின்ற பொழுது இந்த பிரச்சனை வந்து சுமூகமாக முடிந்திருக்கும், அல்ல மதிலை கட்டுகின்ற பொழுது இந்த பிரச்சனை சுமூகமாக முடிந்திருக்கும். ஆனால் நீங்கள் உங்களுடைய பணத்தினை வைத்துக்கொண்டு அந்த வயோதிபர்களையும் துன்புறுத்தி கொண்டு உங்களுடைய பணத்தினுடைய விளையாட்டை புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற அநேகமானோர் இவ்வாறான வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். மற்றவருடைய காணியை பிடிப்பது, மற்றவருடைய சொத்துக்களை ஆட்டை போடுவது, அல்லது வந்து காணி பூமி இல்லாதவர்கள் அல்லது வயோதிபர்கள் அல்லது இயலாதவர்கள் அங்கவீனமானவர்கள் இவர்களை வந்து துன்புறுத்தி அவர்களுடைய காணிகளை ஆட்டை போடுவது, ஒரு வேலி இருக்கின்ற இடத்துல வந்து வேலியை வெட்டி போட்டு மற்றவண்ட காணிக்குள்ள போயிட்டு அவன் காணியை பிடிச்சி முதல்ல கட்டுவது, இப்படியான வேலைகளை வந்து நிறைய பேர் ஒரு சிலரை தவிர எல்லாரையும் சொல்லவில்லை, ஒரு சிலர் தவிர அநேகமானோர் இவ்வாறான மற்றவன் சொத்துக்களை சூறையாடுவது, சுரண்டுவது அல்லது மற்றவனுடைய வயிற்றிலே அடிப்பது, இப்படியான வேலைகளை தாயகத்தில் இருப்பவர்களை விட புலம்பேசத்தில் இருப்பவர்கள் தான் அளவுக்கு அதிகமாக செய்கிறார்கள். அதுவும் ஐரோப்பிய நாடுகளாக இருந்தாலும் சரி, இந்த கனடாவாக இருந்தாலும் சரி, இவ்வாறான நாடுகளில் வாழ்பவர்கள்
மற்றவர்களுடைய வயிற்றில் அடித்து தங்களுடைய பிள்ளைகளுக்கு சொத்து சேர்க்கிறார்கள். ஒன்றே ஒன்றுதான், இந்த பாவங்கள் என்றைக்குமே உங்களை விட்டு அகலாது. நீங்கள் உங்களோட பிள்ளைகளை சொத்து சுகம் சேர்க்கிறீர்கள் என்பதை விட பாவத்தை சேர்க்கிறீர்கள் என்பதுதான் உண்மையான கருத்து. இதுக்கு அனுபவங்கள், அனுபவப்பட்டவர்கள் எவ்வளோ பேர் இருப்பார்கள், அவரிடம் கேட்டு பாருங்கள். நான் சொன்னது பொய்யாக இருந்தால் அனுபவப்பட்டவருடன் கேளுங்கள். அதுக்கான உண்மையான தார்மீக பொறுப்புள்ள கருத்துக்களை அவர்கள் சொல்வார்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு மீண்டும் மற்றொரு வீடியோ சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.